குளிர்காலங்கள்ல கர்ப்பமா இருக்கிறவங்க, இல்ல பிரசவம் நெருங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி, செய்ய வேண்டிய சில விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத சில விஷயங்கள். குளிர் தாங்கணும் அப்படின்னு ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. இந்த மாரி நீங்க டைட்டான ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னா, இந்த தசைப்பிடிப்பு அதிகமாக தான் செய்யும். திக்கான கோட், ஜாக்கெட் இந்த மாரி யூஸ் பண்ணுங்க. இந்த சதைப்பிடிப்பு, உடல் வலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சுடுதண்ணீல ஒத்தடம் குடுக்கலாம். சுடுதண்ணீல குளிக்கலாம். முதுகுல நீங்க சுடா தண்ணி ஊத்திக்கலாம். பட் வயிறுல படாம பார்த்துக்கோங்க. இன்னொரு ப்ராப்ளம் மலச்சிக்கல். அதாவது கான்ஸ்டிபேஷன். இந்த குளிர்காலங்கள்ல இன்னும் அதிகமாவே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல போதுமான அளவு நீர்ச்சத்து இருக்காது. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் சட்டுன்னு வந்துடும். அதாவது கிருமி தொற்று அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தொற்றுக்கள்லாம் ஈஸியா வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு உங்களோட கை, கால், முகம் இதெல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. மழைக்காலங்கள்லாம் சூரிய ஒளி அவ்வளவா கிடைக்காது. பட் உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல கொஞ்சம் அந்த சூரிய ஒளியில சின்னதா வாக்கிங் மாதிரி கூட போயிட்டு வரலாம்.